இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்? ஜாக்லினை பத்தி தான். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட பிக் பாஸ் சீசன் 8ஓட டாப் 10 கண்டஸ்டன்ஸ் அவங்களோட இது வரைக்கும் கேம் பிளே என்னவா இருக்குன்னு நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி விஷாலை பத்தி, ரணவ் பத்தி அண்ட் முத்துக்குமரனை பத்தி பேசியிருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. கமிங் டு ஜாக்லின் அவர்கள் வந்து ஒரு ட்ராமா குவீன் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா வாரம் முழுக்க தன்னுடைய ஏதாவது ஒரு ட்ராமா கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு இது வரைக்கும் எல்லா வாரமும் நான் நாமினேட் ஆகிட்டேன், நான் வந்து மக்களை சந்திச்சு நான் தான் நம்பர் 1 இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இப்போ டிக்கெட் டு ஃபினாலில் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மாறி இருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா யாருக்கு செம்மையாக கிளாப்ஸ் வருதோ அவங்க வந்து அவங்க கூட வந்து அவங்க வச்சுப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து ஒரு சேஃப் கேம் விளையாடுவாங்க. அதுதான் அவங்களோட ஒரு கேம் பிளானாக இப்போ வரைக்கும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சௌந்தர்யாவும் ஜெஃப்பும் அந்த டீம் விட்டு வெளில போனதுக்கப்புறம் அவங்கள பற்றி கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ யாராவது அந்த வாரம் அவங்களுக்கு வெளில போகணும் அப்படின்னா அவங்கள பற்றி அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, எல்லா கேமராலையும் தெரிகிற மாதிரி. அதுக்கு வந்து இப்போ ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக வந்து மஞ்சரியுமே இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் அவ்வளோ தூரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. யாராவது அவங்க வீட்டிலேருந்து வந்து சொன்னால் கூட அதை அவங்க அப்படி வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. இது என்ன கேம்னு ஜாக்லின் தெரில. ஸோ இப்போ டிக்கெட் ஃபினாலில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.